என் நெஞ்சில் குடியிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. இறுதி கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிக் ஈவெண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு டைம் ஒரு தமிழ் சினிமாவில் லாஸ்ட்டு டைம் வரைக்கும் வந்து புக்கிங்ஸ்லாம் போட்டு எல்லாமே ப்ரிப்பராக இருந்து எஃப்டிஎஃப்எஸ் போட வேண்டிய ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட்போன் அப்படின்ட்டு அறிவிக்க பட்டிருக்கு. என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, முழுக்க இந்த ஜனநாயகன் டிலே ஆகி இப்போ போஸ்ட்போன் ஆகிறதுக்கான முழுக்க காரணமே படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்றது தான். சரி, யார் மேலே பிரச்சனை சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம போனதுக்கு அப்படின்ட்டு பல தரப்புகளில் நிறைய விவாதங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக ஒரு 2 நாளாகவே சென்சார் கிடச்சிடும் அப்படின்ட்டு கேவிஎன் சைடு இருந்தும் விஜய் ரசிகர்களும் மற்ற சினிமா ரசிகர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பட்சத்தில் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. கேவிஎன் சார்பாக கேஸ் போட்டிருந்தாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் டிலே ஆயிடுச்சு, எங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ட்டு. இந்த இறுதி கட்டத்தை இந்த கேஸ் நோக்கி வரப்போ தான் இந்த கேஸோட ஹியரிங்கே நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது ஜனநாயகன் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருந்துச்சோ அந்த ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு தான் கோர்ட்டில் இந்த கேஸோட அடுத்த ட்ரையல், அதாவது கிட்டத்தட்ட ஃபைனல் வெர்டிக்டே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருந்த இந்த கேஸுக்கு ஜட்ஜாக இருந்த நீதிபதி ஆஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன நடந்திருக்கு, யார் மேலே தவறு, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட்போன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் திட்டங்கள்லாம் என்ன அப்படின்றத லைட்டாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஜனநாயகன் படம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சினிமா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த படம் 2025ஆம் வருடமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் தான். ஸோ அப்போ இவங்க ப்ரிப்பர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் தான் பொங்கல் ஒட்டி இந்த படத்தை விட்டால் இந்த எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் இது ஒரு பெரிய பூஸ்டப்பாக அரசியல் கெரியருக்கும் அமையும், ஃபேன்ஸுக்குமே ஒரு ட்ரீட்டாக. இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ன்றது ரொம்ப பெரிய ஹாலிடேஸ். சுமார் ஒரு 10 நாட்கள் கான்க்ரீட்டாக லிட்ரலாக சனி ஞாயிறு எல்லாமே சேர்த்து ஒரு 10 நாளைக்கு தாறுமாறான ஒரு ஹாலிடே, ஒரு வீக்கெண்டாக இருக்க போகிறது தான் இந்த 2026 பொங்கல் ஹாலிடேஸ். அது ரிலீஸ் பண்ணிலாம் இருந்தாங்க. ஸோ இதுக்காண்டி படத்தோட வேலைகள் எல்லாமே ஸ்டடியாக பண்ணாச்சு. ஸோ இந்த படத்துக்கு என்றைக்கு சென்சார் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 15ஆம் தேதி. ஸோ டிசம்பர் 15 கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தரப்பில் இருந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் அப்ளை பண்ணியாச்சு. அவங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ 5 பேர் கொண்ட குழு தான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வாய்மொழியில் சொல்கிறப்ப என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை எல்லாமே ரெக்கார்டிங்காக இருக்கும். இப்போ படம் பார்த்துட்டு இவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க இல்லையா, இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்படும், தரவுகள் எடுக்கப்பட்டு தான் வச்சுருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த சென்சார் அதிகாரிகள் கொஞ்சம் ஒரு சில சின்ன ட்ரிம்ஸு, சின்ன கட்டு மட்டும் வந்திருக்கு சார், பெரிய கட்டெல்லாம் கிடையாது, குட்டி கட்ஸ் எல்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 27 குட்டி கட்ஸு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது கட்டுக்குன்னு கூட சொல்லக்கூடாது, அது ஒரு ட்ரிம்மு தான். கட்டுனா ஒரு சீனை கட் பண்ணுறது, ஒரு பெரிய ஒரு ஷார்ட்டையே ரிமூவ் பண்ணுறது அப்படி தான் அர்த்தம். இது ஆக்சுவலாக ட்ரிம்மு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை உடனே நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் 27 கட்டா 27 மியூட்டா ஜனநாயகன் திரைப்படத்துக்குன்ட்டு ஃப்ளாஷ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் எல்லா படத்துக்கும் ரெகுலராக சொல்கிறது தான். ஒரு ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் வைலண்ட்டாக வந்திருக்கு, இன்டென்ஸாக வந்திருக்கு அப்படின்னா, லைட்டாக இல்லை பிளட் ஷேடு ஜாஸ்தியாக வந்திருக்கும் அப்படின்னா அவங்க கம்மி பண்ண சொல்கிறது ரெகுலர் தான். இது படம் எடுக்கிற எல்லாருக்கும் தெரியும். சென்சார் போர்டு இதை ரெகுலராக எல்லா ஆக்ஷன் ஃபிலிம்ஸுக்குமே பண்ணுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆக்ஷன் ஃபிலிம்ஸுமே ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி தான் ஜனநாயகன் படத்தில் கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நிறைய இடம்பெற்றிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக எல்லாத்தையும் பக்காவாக ட்ரிம் பண்ணி இவங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்காங்க சென்சாருக்கு. திரும்ப படத்தை பார்த்து அந்த சென்சார் அதிகாரிகள், ஓகே சார் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு, நாங்கள் உங்களுக்கு UBA சான்றிதழ் வழங்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதானே, UBA சான்றிதழ் கொடுத்துருவாங்களா, அப்போ நம்ம அடுத்த சென்சார் சர்டிஃபிகேட்டாக வாங்குறது தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. 18 இது நடந்திருக்கு. அவங்க திரும்ப கொடுத்து அவங்க ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டேட்டு கிறிஸ்மஸ் தினத்தை நெருங்கி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் போய் சொன்னப்போ, இல்லை சார் இந்த லீவு முடிச்சோன்னே தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி சொன்ன காரணத்தினால தான் ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லரே கொஞ்சம் அவங்க ஆக்சுவலாக 1ஆம் தேதியே ரிலீஸ் பண்ண வேண்டியது ட்ரெய்லர். ஓகேவா, ஜனநாயகனோட ட்ரெய்லரை
ஜனவரி 1 ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. வித்தின் சென்சார் சர்டிஃபிகேட், அந்த U/A அப்படின்ற சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது தான். ஐயோ இவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க இன்னுமே டிலே பண்ணிட்டு வந்திருந்தாங்க. கிறிஸ்மஸ் டு நியூ இயர் ஒரு ஹாலிடே வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து சென்சார் ஆஃபீஸே க்ளோஸ் தான். 2ஆம் தேதியிலேருந்து அப்ரோச் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போவும் வந்து சென்சார் அதிகாரிகள் தரப்புலேருந்து இந்த டைமில் இந்த டேட்டில் உங்களுக்கு நாங்கள் வாய்மொழியில் சொன்ன U/Aவை சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு சொல்லலை. இங்கே என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்னா U/A அப்படின்றத நாங்கள் வாய்மொழியாக தான் வந்து சென்சார் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களே தவிர அது சர்டிஃபிகேட்டாக பிரிண்டடோட வந்து கொடுக்கணும், ரெக்கார்டாக வந்து கொடுக்கணும். அது வராமல் இருந்ததுனால தான் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து தாமதமாக இருக்குது கிடைக்கிறதுல. அவங்க பார்த்துருக்காங்க, சரி இவ்வளோ நாள் தள்ளி போனால் வந்து லேட் ஆகும், நம்ம ட்ரெய்லரை வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் ட்ரெய்லரை வந்து விட்டுறாங்க ஜனநாயகன் டீம் தரப்புலேருந்து. ட்ரெய்லர் விட்டதுக்கப்புறமும் இன்னொரு 2 நாள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 4ஆம் தேதி ஈவினிங் ஆகிறப்ப தான் கெவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இதை வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஆகா இதுக்கு பின்னாடி வேறு சதி செயல் இருக்குது, இதை நம்ம வந்து இப்படியே வந்து விட்டால் நாளைக்கு சென்சார் கிடைக்காமே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகும் அப்படின்ட்டு தான் 5ஆம் தேதி நீதிமன்றத்தை நாடுறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தரப்புலேருந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட படக்குழுவினர். என்ன வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க CBFC மேலே. எங்களுக்கு வேணுமணிக்கே டினை பண்ணிகிட்ருக்காங்க, தொடர்ந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காம. எங்களுக்கு 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது, இவ்வளவு பக்கத்தில் கொண்டு வந்து இவங்க வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. CBFC தரப்புலேருந்து இவ்வளவு நாளாக சென்சார் வந்து அப்புறம் தரோம் அப்படின்னு வந்து சொன்னவங்க நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து போன உடனே அவங்களோட அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 5 குழுவினர் வந்து படம் பார்த்துருக்காங்களே, 5 பேர் கொண்ட ஒரு குழு படம் பார்த்துருக்காங்களே, இவங்களில் ஒருத்தருக்கு மட்டும் ஜனநாயகன் படத்தில் நிறைய அப்ஜெக்ஷன் வந்து இருக்கிறதா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே CBFC தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தான் சொல்கிறாங்க. இதை எங்கேயுமே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அவங்க இன்டிமேட் பண்ணவே இல்லை, சொல்லவே கிடையாது. நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க, CBFC தரப்புலேருந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, பார்த்த ஒருத்தருக்கு வந்து ஜனநாயக திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு சில காட்சிகளும் வசனங்களும் இருக்குது, இது எனக்கு அப்ஜெக்ஷனாக இருக்குது, அதனால இந்த படத்தை நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோன்ட்டு வந்து இருக்கோம் அப்படின்ட்டு ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் இருந்து வாதாடின வழக்கறிஞர் வந்து அந்த ஒருத்தர் யார், அவரை வந்து நேம் தம் பண்ணி வந்து சொல்லுங்கள், யாருன்னு வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா CBFC தரப்புலேருந்து அந்த ஆஃபீஸர் யாருன்றதை வெளிப்படுத்தாமையே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது 5ஆம் தேதி நடந்தது, ஓகேங்களா, இது வந்து 5ஆம் தேதி கேஸை வந்து போட்டு 6ஆம் தேதி நடந்த ட்ரையல்னு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி இந்த ட்ரையல் வந்து நடந்திருக்கு. 7ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ இதே சென்சார் ஆஃபீஸர்ஸில் தரப்புலேருந்து வாதாடுறப்ப இன்னொரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டோம், கேவிஎன் தான் அனுப்பாமல் இருக்காங்க, ப்ரொடக்ஷன்ஸ் தான் அனுப்பாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேவிஎனுக்கு இது சம்பந்தமான வாய்மொழியிலையோ இல்லை லெட்டர்லேயோ மெயில்லையோ உங்கள் படத்தை நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு தான் அனுப்பணும், நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகவே இல்லை. கேவிஎனுக்கு இது அதிர்ச்சியாக இருக்குது. கேவிஎன் தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு இந்த மாதிரி வரவே இல்லையே சார் அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் தான் போய் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சிக்கலையும் படத்துக்குள்ளே வந்து இருக்கிறதா நேற்று புதுசாக வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பேட்டர்ன் இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் மத சம்பந்தமான பிரச்சனைகள் படத்துக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து இன்னொரு சிக்கலை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனால் லேட் ஆயிரு, இவங்க தான் வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றாங்க. பட் எந்த ஒரு ஆர்டருமே அஃபிஷியலாக பாஸ் பண்ணப்படலை CBFCலேருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. 8ஆம் தேதி வந்து புதுசாக படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலாக என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தில் நிறைய ஆர்மி சம்பந்தமான விஷயங்கள், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக வில்லன் சம்பந்தமான விஷயங்களாமா, அதெல்லாம் படத்துக்குள்ளே வந்து வருது. ஸோ அப்படிலாம் வந்து இருக்கிறப்ப அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் நம்ம இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரிஜினல் எம்பளமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் யாரை கேட்டு யூஸ் பண்ணலாம், ஒரிஜினல் எம்பளத்தை வச்சுருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்துருக்கு, இதை நீங்கள் எப்படி அலோவ் பண்ணலாம், இதை நீங்கள் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு CBFC தரப்புலேருந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்க இதை அப்சர்வேஷன் தெரிவிக்கிறாங்களே, இந்த மாதிரி இந்த எம்பளமெல்லாம் பிரச்சனையாக வந்துருக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சம்மந்தமாக காமிச்சதுன்னு, இதை கேவிஎன் கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட 18ஆம் தேதியே CBFC ஆஃபீஸர்ஸ் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றிருப்பாங்க, CGயில் மாற்றிருப்பாங்க, இல்லை பிளர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பண்ணி அவங்க திரும்ப வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் டூ லேட்டாக கோர்ட்டில் வச்சு இதை வாதாடிக்கிட்டு வந்து இருந்தாங்க.
அதுக்கப்புறமா இது கேவிஎன் தரப்புலேருந்து அவங்க வந்து முன்வச்ச கோரிக்கைகள் வந்து என்ன அப்படின்னா, இவங்க வேணுமனுக்கே இந்த படத்துக்கு சென்சாருக்கு வந்து கொடுக்காம டிலே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த டேட் வரைக்கும் வந்தால் தான், இது வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் தான் இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணியே பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேவிஎன் தரப்புலேருந்து வழக்கறிஞர் வந்து தன்னோட வாதமாக எடுத்து வந்து வைக்கிறாரு. எங்களோட படம் வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி செலவில் பல பேரோட வாழ்க்கையும் பிஸ்னஸும் அவங்களோட அடுத்த ஒரு வாழ்வாதாரமும் இந்த பொங்கலுக்கும் வந்து பல தேட்டர்கள் புக்கிங்லாம் ரெடியாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இன்னுமே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்கிறது பெரிய கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தங்களோட கேவிஎன் வந்து தொடர்ந்து தங்களோட வாதங்களை வச்சுட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. இப்போ சிபிஎஃப்சி தரப்புலேருந்து வாதாடின வக்கீல் என்ன தெரியுமா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு டைம் வந்து தேவை. நீங்கள் இப்போ நீதிபதி அவர்களே கேட்டிருக்காங்க சிபிஎஃப்சி கிட்ட, ஏன் வேணுமனுக்கே 2ஆம் தேதி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம், 3ஆம் தேதி கூட நீங்கள் இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏன் வேணுமனுக்கே இத்தனை நாள் டிலே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சிபிஎஃப்சி தரப்புக்கு வந்து நீதிபதி அவர்களை வந்து கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு டைம் வேணும் சார், எங்களுக்கு 4 வாரங்கள் டைம் வந்து கொடுங்க. 4 வாரங்கள் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏன் டிலே ஆச்சு அப்படின்றத நாங்கள் ஒரு ரெக்கார்டாக தரோம் அப்படின்ட்டு சிபிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கேவிஎனுக்கு சரியான அதிர்ச்சி. சார் எங்களுக்கு படமே நாளை கழிச்சு ரிலீஸ் ஆகணும், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும், இவங்க எப்படி சார் 4 வாரம் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுல தான் சிபிஎஃப்சி ஒரு பெரிய செக்மேட் வச்சுருக்காங்க. சிபிஎஃப்சி சேர்ந்தவங்களுக்கு சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்க்கு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னா குறைஞ்சது அந்த ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 28 நாட்கள் அவங்க அவகாசம் எடுத்துக்கலாம். அது அவங்களோட பவரில் வந்து இருக்குது. அவங்க 3 நாளில் தான் ஃபார்ம் பண்ணணும், 4 நாளில் தான் ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்களோட ரூல்ஸ் படி ஒரு கமிட்டிக்கு ஒரு படத்துக்கு ரிவைசிங் கமிட்டி பண்ணணும் அப்படின்னா அவங்க 28 நாட்கள் டைம் வந்து எடுத்துக்கலாம். இது புரோட்டோகாலாக. இது மட்டும் வந்து இல்லாமல் சிபிஎஃப்சி சென்சார் ஆஃபீஸர்ஸ் நினச்சா ஒரு படத்தை எத்தனை தடவை வேணால் திரும்ப திரும்ப பார்க்க வந்து முடியும். இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பவர். ஸோ இவங்களோட இன்டென்ஷன், இவங்க சிபிஎஸ்சி தரப்புலேருந்து வாதாடின இன்டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா 4 வாரம் டைம் கேட்குறதா வந்து இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் இவர்கிட்ட தான் பவர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதாக வந்திருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன வந்து தெரியுமா இன்டர்ன் வந்து பண்ணுது, இந்த கேஸ் இப்போதைக்கு முடியக்கூடாது, இந்த கேஸ் அடுத்த ட்ரையல்லையோ இல்லை அடுத்த ட்ரையல்லையோ முடியக்கூடாது, 9ஆம் தேதிக்குள்ளே இந்த கேஸ் முடியக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு அவங்க சொன்ன மாதிரி தான் வந்துருக்கு. கேவிஎன் தரப்புலேருந்து எங்க நாங்கள் 9ஆம் தேதி படத்தை ரிலீஸே பண்ணி தீரணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சென்சார் போர்ட்லேருந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, யாரை கேட்டு சார் நீங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க, சென்சார் வாங்காமல் ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ண கூடாது, ரிலீஸ் பண்ணவும் கூடாது, சென்சாரை வாங்கிட்டு தான் நீங்கள் ரிலீஸ் டேட்டே போடணும் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதை நீங்கள் யாரை கேட்டு போட்டிங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய வாதத்தை வந்து வச்சுருக்காங்க சென்சார் தரப்புல. ஸோ 3 மணி நேரம் முடிஞ்ச இந்த கேஸோட தீர்ப்பை வந்து ஜனவரி 9ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ரையலில் ஃபைனல் வேர்டிக்டை நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு கோர்ட்டு ஆஷா தலைமையிலான நீதிபதி ஆஷா அவர்கள் வந்து சொல்லி வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகும், அவ்வளோதான். ஓவர்சீஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கேவிஎன் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, காசெல்லாம் வாபஸ் வாங்கிடுங்க, ரீஃபண்ட் வந்து கொடுத்துருங்க, படத்தை வந்து நம்ம வந்து 9ஆம் தேதி பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணலை அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி ட்ரையல் வந்து வருது இல்லையா, இந்த ட்ரையலில் ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சார்பாக தீர்ப்பு வந்து வந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், சென்சார் நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்தாலும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் இன்வெஸ்டிகேஷன் நினச்சா ரீஅப்பீல் பண்ணலாம், ஹைகோர்ட்டில் ரீஅப்பீல் பண்ணலாம். இப்போ ஹைகோர்ட்லாம் கேஸ் நடக்கலையா, எப்படி வந்து ரீஅப்பீல் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, 2 டிவிஷன் பெஞ்சு, 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்சில் சிபிஎஃப்சி வந்து நினச்சா இன்கேஸ் படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், சென்சார் கொடுத்துருங்க அப்படின்ட்டு வந்து நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்தாலும் சென்சார் போர்டு வந்து நினச்சா ரீஅப்பீல் வந்து பண்ணலாம், டிவிஷன் பெஞ்சில் ரீஅப்பீல் பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே வந்து இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாக வந்து வந்திருந்தாலும் சென்சார் போர்டு ரீஅப்பீல் பண்ணாமல் இருந்தால் தான் படம் உடனே வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நடவடிக்கை வந்து எடுக்கப்படும், இல்லைனா அதுவுமே வந்து ஆகாது, டவுட்டு தான். இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது. இல்லை இன்றைக்கி நான் 9ஆம் தேதி வந்து ஜட்ஜே வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் கூடாது, ரிவைசிங் கம்பெனிலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா இது
ஒரு நீண்ட ப்ராசஸாக இழுக்க வந்து ஆரம்பிக்கும். இந்த ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்குள்ளே இந்த பொங்கல் ஹாலிடேஸே முடியக்கூடிய ஒரு அபாயமும் வந்து இருக்குது. சப்போஸ் ரிவைசிங் கமிட்டிலாம் தேவையில்லை, ஜட்ஜே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து சிபிஎஃப்சியுமே எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலப்பா, நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்கப்பா, இத்தனை பேர் காசு போட்டிருக்கீங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க மனசு வச்சு ரிலீஸ் பண்ணாலும் ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ்க்கு உடனே வந்து தேட்டர்ஸ் திரும்ப வந்து புக் பண்ணோம். நம்ம ஊருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊரில் பொங்கல் ஹாலிடேஸ். பட் யோசிச்சு பாருங்கள், ஓவர்சீஸு, மலேசியா, சிங்கப்பூர், யூகே, யூஎஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்னால் அவங்களுக்கு லீவெலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ரெகுலர் வீக்கெண்ட் தான். அங்கே நீங்கள் திரும்ப ஷோ பிடிக்கிறதும் தேட்டர்ஸ் புக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிக்கலான நடைமுறை சிக்கல். இது ஒரு ரொம்ப இந்த ரிலீஸ் விஷயம், அதாவது கோர்ட்டை தாண்டி லீகலாக பிஸ்னஸாக தேட்டருக்கெல்லாம் இந்த படத்தை திரும்ப ஜனநாயகனை வந்து தேட்டர் புக் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடியது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் ஒரு கதையாக தான் வந்திருக்கு. ஸோ அதை விட்டுட்டு நம்ம லீகலாக என்ன போகுது அப்படின்னு வந்து பார்த்தா, சிபிஎஃப்சி நினச்சா இந்த படத்தை திரும்ப ரீஅப்பீல் பண்ணி முடக்கம் வந்து முடியும். இன்னொரு சிக்கலும் வந்திருக்கு. இதை ஜனவரி 9 வந்து தாண்டி, இந்த வெள்ளிக்கிழமையை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மட்டும்தான் கோர்ட் வந்து திறந்துருக்கும். திங்கக்கிழமை தாண்டி செவ்வாய்க்கிழமையிலேருந்து அடுத்த அந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தமாக கோர்ட்டு லீவு. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்து வந்துருச்சு அப்படின்னா, இவங்க என்னதான் ரீஅப்பீல் போட்டாலும் அடுத்து வந்து அந்த கேஸ், அந்த ஹியரிங் வந்து நடக்கிறதுக்கு டைம் வந்து ஆயிரும். ஒரு பெரிய சிக்கலாக தான் ஜனநாயகன் டீம் வந்து மாட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி இது என்ன சிக்கலெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு 10-15 நாளாக வந்து ஆகும்ப்பா, இந்த பொங்கல் ஹாலிடேஸே வந்து முடியும்ப்பா, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் படமே வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான டேட் அப்படின்னு வந்து பார்த்தா ஜனவரி 23 இல்லைனா மொத்தமாக இதை வந்து தாண்டினா பிப்ரவரி 1st வீக், அந்த 14ஆம் தேதிக்குள்ளே தான் நீங்கள் ரிலீஸே பண்ண முடியும். இது ரெண்டுமே இந்த டேட்டு, இந்த ஜனவரி 23 வந்து இல்லாமல், இல்லை பிப்ரவரி 1st வீக்காக வந்து இல்லாமல், ஜனநாயகன் இன்னுமே எல்லாமே கைமீறி போய் ரொம்ப சிக்கலாக வந்து ஆச்சுன்னா ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இப்போ வந்து நினச்சாங்க அப்படின்னா, இந்த படத்தை அஃபிஷியலாக எலெக்ஷன் டேட் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக ஜனநாயகன் படத்தை முடக்க வந்து முடியும். ஏன்னா எலெக்ஷன் ரூல்ஸ் வந்து படி அரசியல் சம்பந்தமான படங்களோ, ப்ரொபகேண்டா திரைப்படங்களோ, அரசியலுக்கு இன்வால்வாக இருக்கக்கூடிய திரைப்படங்களோ நீங்கள் எலெக்ஷன் ரூல்ஸ் படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு சிக்கலும் மிகப்பெரிய ஒரு சிக்கலும் வந்திருக்கு. ஸோ பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஜனவரி 9 நடக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரையலில் என்ன சொல்ல போகிறாங்க, வெட்டிக் மட்டும் வந்து இல்லாமல் சிபிஎஃப்சி தரப்பில் வந்து அப்பீல் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் ஜனநாயகன் படத்தோட அந்த எதிர்காலமே வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் சென்சார் போர்டு அதிகாரிகள் இவ்வளோ மும்முரம் காட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, நிறைய காங்கிரஸ் தரப்பில் வந்து இருந்தோம், இல்லை நிறைய டிவிகே தரப்பில் வந்து இருந்தோம், நிறைய சமூக ஆர்வலர்களும் சோஷியல் மீடியாவில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, முழுக்க பிஜேபியோட தூண்டுகோலின் பேரில் தான் எல்லாம் வந்து நடக்குது. சென்சார் போர்டு அவங்களோட கையில் தான் வந்துருக்கு. இதை வச்சுட்டு விஜயை வேணும்னுக்கே முடக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் சொல்கிறத பார்க்க வந்து முடியுது. எது எப்படியோ ஜனவரி 9 அந்த கோர்ட் ஹியரிங் அப்புறம் தான் என்ன வந்து நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். என் நெஞ்சில் குடியிருக்கும்